விழுப்புரம் திண்டிவனம் பகுதிகளில் ரோட் ஷோ மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டத்தை தொடர்ந்து நேற்று விழுப்புரம் மாவட்டம் சென்றார். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் வீரவாழியம்மன் கோவில் அருகே உள்ள 4 முனை சந்திப்பு பகுதியில் அவர் ரோட் ஷோ நடத்தியபடி பொதுமக்களை சந்தித்தார். சாலையின் வழிநெடுக்கிலும் அவருக்கு கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் மீது மலர்களை தூவியும் செல்ஃபி எடுத்தும் பலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தற்போது மோசமான ஆட்சி நடைபெறுவதாக குறை கூறினார். தங்கள் ஆட்சியில் பல புதிய கல்லூரிகள் அமைக்கப்பட்டது போல் திமுக ஆட்சியில் புதிய கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அங்கிருந்து திண்டிவனம் சென்ற எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள முக்கிய சாலைகளிலும் ரோட் ஷோ நடத்தினார். RS பிள்ளை வீதி சந்திப்பு தொடங்கி காய்கறி மார்க்கெட் வரை சாலையில் நடந்தபடியே சென்று அவர் மக்களை சந்தித்தார். அப்பொழுது பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் குறித்த மனுக்களை வழங்கிய போது அவற்றை எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொண்டார்.